நிறைய பேருக்கு சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு. இந்த சிறுநீரக கற்கள் மோஸ்ட்லி எதனால வருது அப்படிங்கிறதுனா, நிறைய பேருக்கு தண்ணி குடிக்கிற பழக்கங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ப்ராப்பரா நீங்க வாட்டர் இன்டேக் எடுத்துக்கலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறுநீரகத்துல கற்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு சிறுநீரகத்துல கல் இருக்கு அப்படின்னா, கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பெயின் இருக்கு, அதாவது லாயின் டு கிராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. லாயின் டு கிராயின் பெயின் அப்படின்னா உங்களுக்கு பேக்ல இருந்து பெயின் ஸ்டார்ட் ஆகி அடிவயிறு வலி வரைக்கும் ரொம்பவே பெயின், அதாவது இன்டாலரபிள் பெயினா இருக்கும். தென் உங்களுக்கு மைல்டா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு. ஒரு சிலருக்கு வாமிட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும். முக்கியமா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும். அதே மாதிரி யூரின் போகும்போது உங்களுக்கு வலி இருக்கும். தென் யூரின் ப்ராப்பரான ஒரு ஃப்ளோ இருக்காது, விட்டு விட்டு போற மாதிரி யூரின் ஃப்ளோங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு யூரின் போகும்போது எரிச்சல், மைல்டா யூரின்ல பிளட் கலந்து போகுது, இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு மல்டிபிள் ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு சிலருக்கு மைல்டு ஸ்டோனா கூட இருக்கலாம். ஆனா இருக்குதா அப்படிங்கறது நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலா நீங்க பண்ண வேண்டியது அல்ட்ராசவுண்ட் அப்டமல் ஸ்கேன் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிடும் ஸ்டோன் எந்த இடத்துல இருக்குது, ஸ்டோன் எப்படி உங்களுக்கு மூவ் ஆகுதா என்னங்கிற தெரிஞ்சிடும். அதுக்கேற்றபடி நீங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது கம்ப்ளீட்டா இதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நார்மலா பிளட் டெஸ்ட்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறுநீரகத்துல கல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பாருங்க, யூரியா கிரியேட்டின் யூரிக் டெஸ்ட். அதே மாதிரி ஒரு யூரின் டெஸ்ட் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா யூரின்ல பிளட் பிரசண்டா இருக்கும். ஒரு சிலருக்கு புரோட்டீன் லீக்கேஜ் அந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பார்த்துட்டு அதுல மேபி உங்களுக்கு இனி அப்நார்மலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு சேர்த்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற நல்லது. மோஸ்ட்லி நீங்க சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு அப்படின்னா எடுத்துக்க கூடாத உணவுகள் அப்படின்னா மோஸ்ட்லி பேக்ட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப சால்ட் கண்டதான உணவுகள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா கால்சியம் ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட், தென் கீரை வகைகள் இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி உணவுகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னா நீங்க எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். முக்கியமா நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது வாட்டர், அதாவது டயரிட்டிக் தண்ணி நிறைய குடிக்கணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இளநீ எடுத்துக்கலாம். தென் உங்களுக்கு வாழைத்தண்டு ஜூஸ் வீக்ல 3 days to 4 days எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப டயரிட்டிக், மேபி லீனா இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். அதனால அது கொஞ்சம் டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் ராடிஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம். முக்கியமா நீர்க்காய்கள் அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொரக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீர்க்காய்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப ஸ்டோன் ரொம்ப பிக் சைஸா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெயின் ரொம்பவே தாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம போக ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஸ்டோனுக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சர்ஜரி இல்லாம எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாம எந்த ஒரு மெடிகேஷன்ஸ் இல்லாம நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க போகோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.